எம் என்ற பெயரே கொண்டவர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய உழைச்சு லைஃப்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோமே சார், என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயத்துல பார்த்து அனுபவப்பட்டு நிறைய மனிதர்களை சந்தித்து ஒரு பெரிய ஒரு திங்கிங் வந்து அவங்க லைஃப்ல இருந்துட்டு இருக்கும். இதை வைத்து நம்ம லைஃப்ல இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோங்கிற ஒரு தன்மைகளை கொண்டு வருவாங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டிங்கன்னா யோசிச்சு வச்ச சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்க முன் வாழ்க்கையை விட பின் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் இவங்களுக்கு இறைவன் அமைத்து கொடுப்பார். அதே சமயத்தில் விளையாட்டில் அதே பேச்சிலையும் சரி எல்லா விஷயங்களையும் சரி அந்த விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். அந்த விளையாட்டுத்தனத்தை குறைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரம் டயத்தை எதுக்கு ஒதுக்குறதுன்னு தெரியாம அவங்க இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். அதே போன்று சில நேரங்கள் சில விஷயங்கள்ல இனிமே நம்ம வந்து இதை தொடரப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறத விட்டு போனாலும் திருப்பி கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. எம் என்ற ஆதிக்கத்தை கொண்ட நபர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள், அவர்களுடைய ஜென்ம பலன்கள், அவர்கள் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டவர்கள்.